இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் கௌசிகா என்டர்பிரைசஸ். டேஸ்ட் த ட்ரெடிஷன். நந்தி மகத்தனை ஞானம் கொடுந்தனை புத்தியில் வைத்து போற்றுகின்றன. வெற்றிவே முருகனுக்கு அரோகரம். நம்முடைய அருணகிரிநாத பக்தஜன சபையின் 88ஆம் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. சுவாமியினுடைய ஆனி மூல நட்சத்திரம் அன்று 17ஆம் தேதி ஜூலை மாதம் அன்று சாமிக்கு சிறப்பான அபிஷேகமும் அலங்காரமும் வீதி பாராயணமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருணகிரிநாத பக்தஜன சபையினுடைய 3 நாள் சிறப்பான நிகழ்வு இன்றைய பொழுதில் மிக அற்புதமான இந்த நன்னாளில் தொடங்க இருக்கின்றது. அந்த வகையில் அடியனுக்கு முதல் சொற்பொழிவாக கந்தர் அலங்காரத்தில் மிக அற்புதமான 72வது பாடலிலே 3வது அடியாக வரக்கூடிய கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வு இல்லையே என்ற ஒரு உண்மையை நம்முடைய அருணகிரிநாத பக்தஜன சபையினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் செந்தில்நாதன் ஐயா அவர்கள் இந்த அற்புதமான தலைப்பை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள புரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஆலய அறங்காவலர்களுக்கும் ஆலய குருக்களுக்கும் மற்றும் ஆலய பணியாளர்களுக்கும் சபையினுடைய உறுப்பினர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான சிறப்பான இந்த அலங்கார சொற்பொழிவினை பெருமானுடைய திருவருளால் நாம் நிகழ்த்த இருக்கின்றோம். சாமியினுடைய திருவருள் இல்லை என்றால் எந்த ஒரு நிகழ்வையும் நாம் நடத்த இயலாது. ஆகவே சாமியினுடைய திருவருள் இருந்தால் மட்டுமே எல்லா செயல்களையும் நாம் செயல்படுத்த முடியும். அப்படி 88 ஆண்டு காலமாக இந்த சபை சிறப்பாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த சபை முதல் உலகம் போரை கண்டது, 2ஆம் உலகம் போரை கண்டது. எத்தனையோ தொற்று நோய்கள் எல்லாம் தமிழகத்தையும் இந்தியாவும் பாட்டி வதைக்கின்ற போதெல்லாம் மிகப்பெரிய செல்வ இழப்பீடுகளில் எல்லாம் இந்த சபை தொய்வுறாமல் பல சான்றோர்களையும் ஆற்றல்களையும் கொண்டு வழிநடத்தி இன்றைய 88வது ஆண்டை காண இருக்கின்றது. சென்னையில இது மாதிரி 88 வருஷம் நடந்ததெல்லாம் சாதாரணமான செய்தி கிடையாது. அப்படிப்பட்ட 88 ஆண்டு காலமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு வற்றாத சபையாக இறைவனுடைய அருளை மாறி வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சபையாக நம்முடைய அருணகிரிநாத பக்தஜன சபை நிகழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய அற்புதமான நாள் இன்னும் பாத்தீங்கன்னா இன்றைய ஒரு சிறந்த நாள் எந்த நாளாக இன்னைக்கு இடம்பெற்றிருக்குதுன்னு பாருங்க. எந்த நாள் சொல்லலாம்? இன்னைக்கு ஆடி 1. ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பான விஷயம். ஆடி மாசம்னாலுமே ரொம்ப சிறப்பான விஷயம். யாருக்கெல்லாம் ஆடி மாசம் சிறப்புன்னு பாத்தீங்கன்னா, ஆடி மாசம் எல்லா இறைவனுக்கும் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான சிறப்பு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுகிறது? அம்மனுக்கு. ஏன்னா 5 வாரமும் கூழ் ஊற்றுவாங்க. ஆடி மாசம் 5 வாரமும் கூழ் ஊற்றுவாங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் கூழ் ஊற்றுவாங்க, ஒவ்வொரு வீதியிலும் கூழ் ஊற்றுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஆடிக்கும் சிறப்பான நிகழ்ச்சிகள். ஆடி உற்சவம் நடத்துவாங்க, ஆடி பூச்சொலிகள் நடத்துவாங்க, ஆடி மாசம் ஊஞ்சல் சேவை நடத்துவாங்க. ஆகவே ஆடி மாசம் ரொம்ப சிறப்பானது. அப்படி ஒரு தாயினுடைய சிறப்பாக இருக்கின்ற போது அந்த தாய் தன்னுடைய அனைத்து செல்வங்களையும் யாருக்கு கொடுக்குறாங்க பாத்தீங்கன்னா, யாருக்கு கொடுக்குறாங்க? ஒவ்வொரு தாயும் தன்னுடைய செல்வத்தை யாருக்கு கொடுக்குறாங்க? அவங்களுடைய மகனுக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில முருகப்பெருமானுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறப்பான விஷயம். ஆடி கிருத்திகையில பாத்தீங்கன்னா காவடி எடுப்பாங்க. ஆடி கிருத்திகையில யாரோ ஒருவர் காவடி எடுக்கிறாங்களோ அவருடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கும். அதுவே காலங்காலமாக சங்க இலக்கிய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் காவடி எடுக்கக்கூடிய நிகழ்வு, வெறியாடல் நிகழ்வு, குன்றுதோறாடல் நிகழ்வு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்து நடைபெறுங்க. ஆடி மாசத்தினுடைய சிறப்பு மகோனதமான சிறப்பு 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்து நடைபெறுதுன்னு சொல்றாங்க. அது அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்திலே நம்மளுடைய அருணகிரிநாத ஜெயந்தி தொடங்க இருப்பது ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த ஆண்டு பராபவ ஆண்டு. பரம் என்றால் இறைவன், இறைவனை பற்றி நினைக்கக்கூடிய அவரை வணங்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ ஆண்டிலே ஆடி மாதம் 1 தேதி அன்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்திலே அருணகிரிநாதருக்கு குருவாக விளங்கியவர் தான் நம்முடைய முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய அருளையும் முருகப்பெருமானுடைய பக்தியையும் உலகம் முழுக்க சொல்வதற்காக வந்தவர் தான் நம்மளுடைய அருணகிரிநாதர். அருணகிரிநாதனுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியும். அருணகிரிநாத சுவாமியை பாத்தீங்கன்னா அவர் திருவண்ணாமலையை சார்ந்தவர்னு சொல்றாங்க. சில பேர் என்ன சொன்னா அவர் காவேரி பூம்பட்டினத்தை சார்ந்தவர்னு சொல்றாங்க. 2 வகையான செய்திகள் பேசப்படுகிறது. ஒன்று, அருணகிரிநாதர் காவேரி பூம்பட்டினத்தை சார்ந்து அவருடைய தாய் தகப்பன் இறந்து பிறகு அவர் திருவண்ணாமலைக்கு வராரு. தம்முடைய தமைக்கையனுடைய உதவியால அவர் வாழறாரு. அப்படிப்பட்டவரு
எல்லா வகையான இன்பங்களை அனுபவித்த பிறகு முடிவாக இந்த உலகத்துல பெரிய நோயாகிய பெரும் நோயை கண்ட பிறகு தாம் ஏன் வாழணும்னு சொல்லி என்ன பண்றாரு, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய வல்லாள மகாராஜா கோபுரத்தை வந்து கீழே விழுறார். கீழே விழுந்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் நினைக்கிறார். ஆனா ஒரே ஒரு விஷயம், இறைவன் நினைத்தா மட்டும்தான் நமக்கு மரணம் வருமா, இல்லைன்னா மரணம் வரவே வராது. எவ்வளவு பெரிய மரண காலங்களிலே இருந்தா கூட அவன் தப்பிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. காலன் அழைத்தால் மட்டும்தான் அவனுடைய கால கணிதம் முடிய முடியும், இல்லைன்னா கால கணிதம் முடியவே முடியாது. அப்படி அடையிறாத காலத்தை எல்லாம் முடித்துக் கொண்டு தான் அந்த மிகப்பெரிய விமானத்துல இருந்து அந்த கோயில் கோபுரத்துல இருந்து கீழே விழுந்து உயிரை மாய்த்து கொள்ளணும்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பொழுதுதான் அவருக்கு வாய்ப்பே கிடைக்கிறது. சாமி அவருக்கு அருள் புரிந்து முருகனுடைய திருவிளையாடலையும் பக்தியையும் அவனுடைய வீரத்தையும் அவனுடைய ஞானத்தையும் உலகம் முழுக்க பரப்பு என்று அருணகிரிநாதரை பணிக்கிறார் முருகப்பெருமான். அப்படியா அருணகிரிநாதர் பணிக்கின்ற போது பூர்வ புண்ணியத்தினுடைய தயவால பூர்வ புண்ணியத்தில் செய்த தவத்தினால அவர் என்ன பண்றாருன்னா இந்த உலகத்துல வந்து முருகனுடைய பக்தியை உலகம் முழுக்க சொல்றாரு. அப்படி பாடிய பாடல்களுடைய தொகுப்பு தான் திருப்புகழ் என்ற பாடல். சும்மா ஒரு பாடல் 2 பாடல் இல்ல, 16,000 பாடல்கள் பாடியிருக்கிறார் அருணகிரிநாதர். அந்த 16,000 பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்ற பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 1320 பாடல் தான் திருப்புகழ் என்ற பாடல் நமக்கு கிடைக்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, அடுத்ததாக அவர் பாடிய பாடல் கந்தர் அலங்காரம் என்ற பாடல். அலங்காரம் என்றது பாத்தீங்கன்னா அழகுபடுத்துவதுன்னு பேரு. அலங்காரம் என்ற சொல்லுக்கு என்னன்னா அழகுபடுத்துதல்னு பேரு. உலகத்துல ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்களும் குழந்தைகளும் அலங்காரப்படுத்துவது. அடுத்ததாக இறைவனுக்கு ஆலயத்துல இறைவனை அழகுபடுத்துவது. அலங்காரத்துல அழகுபடுத்துவது 2 வகை. ஒன்று பூமாலையால் அலங்காரப்படுத்துவது, இரண்டாவது அலங்காரம் ஆபரணங்களால் அலங்காரப்படுத்துவது, அடுத்தது ஆடை அணிகளினால் அலங்காரப்படுத்துவது. இதுதான் அலங்காரம். ஒரு பெரிய மாலை வாங்குறோம், இறைவனுக்கு சாத்துறோம். 50,000 ரூபாய் கூட மாலை விற்கிறாங்க, பாதாம் பருப்புலயே மாலை விற்கிறாங்க, ஏலக்கால மாலை விற்கிறாங்க. அப்படிப்பட்ட பாமாலையை நாம் என்ன பண்றோம், இறைவனுக்கு சாத்தி வழிபடுகின்றோம். அந்த பாமாலைக்குரிய காலம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளோ 2 நாளோ 3 நாளோ. ஒரு பூ வந்து நம்ம சாமிக்கு சாத்துறோம், ஆதி மொட்டையம்மன் ஜாத்திரை நிகழ்த்து பெரியது, அம்மனுக்கு பெரிய மாலை சாத்துறோம். அந்த மாலையினுடைய காலம் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான். 3ஆவது நாள் அந்த பூவானது என்ன ஆகுதுன்னா என்ன வருது, வாடி வதங்கி விடுகிறது. ஆகவே நம்ம ஒரு 50,000 ரூபாய்க்கு நம்ம சாமிக்கு ஒரு பாமாலை சாத்தினால் கூட, பூமாலை சாத்தினா கூட கொஞ்ச நாள்ல அது வந்து வாடி வதங்கி விடுகிறது. அடுத்து பொன்னாபரணங்கள் நவரத்னங்களால் சாமி அலங்காரப்படுத்தும் போது, சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணும் போது அந்த அலங்காரத்தை எல்லாம் நாம் கலைக்க வேண்டிய சூழல் ஆகிறது. இதை பார்க்கிறார் அருணகிரிநாதர். என்றும் அழியாத ஒரு அலங்காரத்தை நாம் சாமிக்கு செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் என்ன பண்றாருன்னா சாமிக்கு அலங்காரம் என்ற ஒரு தலைப்பெல்லாம் பாடல் பாடுறார். தமிழ்ல சிற்றிலக்கியம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சிற்றிலக்கியங்கள் 96 வகையான சிற்றிலக்கியங்களாம். அலங்காரம், அட்டப்பஞ்சகம், இயன்மொழி மாலை, இயன்மொழி வாத்து, இரட்டைமணி மாலை, 20 உலா, உலா மடல், உழைத்தி பாட்டு, உழைஞ்ச மாலை, உற்பவ மாலை, ஊசல், ஊர் இனி செய்வா, ஊர் நேரி செய்வன்பா, என் செய்யுள் எழிக்கிட்டு இருக்கை, 5 மாலை, 5 70. அதன் பிறகு குறவஞ்சி, மாலை, பதிகம், எத்தனையோ வகையான 96 வகையான சிற்றிலக்கியங்களை பாடி இருக்கிறாங்க. ஆனா 96 சிற்றிலக்கியங்கள் எல்லாம் சுவடு இல்லாமல் ஒரு சிற்றிலக்கியத்தை உருவாக்கியவர் தான் நம்முடைய அருணகிரிநாதர். 96 சிற்றிலக்கியத்துல ஒரு புதிய சிற்றிலக்கியத்தை உருவாக்குறார், படைக்கிறார். அலங்காரம் என்ற ஒரு சிற்றிலக்கியத்தை படைக்கிறார். அதுக்கு முன்னால யாருமே படைத்ததில்லை. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் யாருமே சிற்றிலக்கியத்துல அலங்காரம் என்ற ஒரு சிற்றிலக்கிய சொல் வழக்கு இல்லாம புதிய ஒரு இலக்கிய வகையா முதல்ல அருணகிரிநாதர் தான் முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார். கந்தனுடைய அலங்காரம், கந்தனுடைய அழகு, கந்தனுடைய வீரம், கந்தனுடைய சிறப்பு, கந்தனுடைய வரலாறு அனைத்தையும் பிழிந்து பாடலாக பாடுகிறார். எப்படி திருப்பூர் 1300 பாடல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டது. ஆனா பாடிய பாடல் 16,000 பாடல் கிடைக்கப்பட்டதோ 1300 பாடல். அதே போன்று இந்த அலங்காரம் என்ற பாடல், காப்பு பாடல் 1 பாடல், அலங்கார பாடல் 100 பாடல், 7 பாடல் அந்த அலங்காரத்தினுடைய நூல் பயனை குறிக்கக்கூடியதாக மொத்தம் 108 பாடல்களை கொண்டது. எப்படி 108 மந்திரம் புகழ் பெற்றதோ அதே போன்று 108 பாடல்களை கொண்ட இந்த அலங்காரத்தை அருணகிரிநாதர் கந்தசுவாமி மேல பாடுறார். முருகன் மேல பாடி முருகன் அலங்காரம்னு வரவில்லை, கடம்பன் அலங்காரம்னு வரவில்லை, சரவணன் அலங்காரம் வரவில்லை, கந்தர் அலங்காரம் வந்தது. இதுல ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, நம்முடைய சுவாமியுடைய பெயர் என்னன்னா கந்தசுவாமி. நம்மளுடைய ஆலயத்தினுடைய பெயர் என்னன்னா, நம்மளுடைய சாமியினுடைய என்ன கோயில்? கந்தசாமி கோயில். என்ன வீதி? கந்தசாமி கோயில் வீதி. இந்த கந்தசாமி கோயில் வீதியில, கந்தசாமி திருக்கோயில்ல சாமி என்னவா இருக்கிறாரு? கந்தசுவாமினா அதே சுவாமியினுடைய பேர்லயே தலைப்போம் கந்தர் அலங்காரம் பேரு. எவ்வளவு பெரிய ஒற்றுமை பாருங்க.
பழனில இருந்தா சுவாமிக்கு பேர் என்னது? பழனி ஆண்டவர். திருச்செந்தூர்ல இருந்தா சுப்பிரமணிய செந்தில் ஆண்டவர், ஜெயந்திநாதர், இல்லைங்களா? ஒவ்வொரு படைவெளிக்கும் ஒவ்வொரு பேரு. இதுல இந்த கந்தர் அலங்காரம் என்ற சொல்லுக்கு மிகப்பெரிய சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா, இந்த கந்தசாமி வீதியில, கந்தசாமி திருக்கோயிலில, கந்தசாமியினுடைய பேரருளால இந்த கந்தர் அலங்காரம் என்ற சொற்பொழிவு நிகழ்த்த பெறுகிறது. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அப்படிப்பட்ட இந்த கந்தர் அலங்காரத்தை 108 பாடல்களா பாடுறாரு அருணகிரிநாதர். இந்த பாடலினுடைய சிறப்பை பத்தி சொல்றாரு. சாமியினுடைய ஜாதகத்தை கூட சொல்லியிருக்கிறாங்க. அருணகிரிநாதரனுடைய எந்த தேதியில எந்த மாதத்துல பிறந்தார்னு கூட ஜோதிட வல்லுநர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எல்லாம் வந்து பிறந்த பிறகு ஒரு 3 வயசுலயோ 4 வயசுலயோ ஜாதகம் எழுதி வைக்கிறாங்க. நம்மளுடைய அப்பாத்து ஜாதகம் இருக்கும், தாத்தாத்து ஜாதகம் இருக்கும். திருப்புகழ் ஆசிரியர் அருணகிரிநாதருக்கும் ஜாதகம் இருக்கு. அவர் எந்த தேதியில பிறந்திருக்கிறார்னு சொல்லிட்டு திருக்கணித ஆராய்ச்சிப்படி தேதி சொல்லியிருக்காங்க. தேதி தெரியுங்களா? அருணகிரிநாத சாமி எந்த தேதியில பிறந்தார்னு தெரியுங்களா? ஐயா சொன்னது ஒரு சிறப்பான செய்தி. அவருடைய பிறந்த தேதி இது வரைக்கும் எந்த அறிஞரும் சொற்பொழில சொன்னதில்லை. இந்த கந்தசாமியினுடைய அருளால இன்னைக்கு நான் சொல்றேன். அவர் பிறந்தது 15ஆம் தேதி 9வது மாதம் 1440 பிறந்தார்னு சொல்லி ஜோதிட வல்லுநர்கள் எழுதி வச்சுக்காங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம பிறந்தது நமக்கு தெரியுது. தாத்தா பிறந்தது கூட நமக்கு டேட் ஆஃப் தெரியும். ஏன்னா பென்ஷன் வாங்கினா அங்க டேட் ஆஃப் பர்த் கொடுப்பாங்க. கொள்ளு தாத்தாது தெரியாது, எள்ளு தாத்தாது தெரியாது, இல்லைங்களா? ஒரு 7 தலைமுறைக்கு முன்னால தாத்தா, நம்ம குடும்பத்திலே பிறந்த தாத்தானுடைய பிறந்த தேதி தெரியாது. ஆனால் அருணகிரிநாதனுடைய பிறந்த தேதி 15ஆம் தேதி 9வது மாதம் செப்டம்பர் மாதம் 1440 பிறந்திருக்கிறாங்க. சூடியில குறிச்சு வச்சிருக்கிறாங்க, சூடியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர் பிறந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருகசிரீட நட்சத்திரங்களாம், மிதுன ராசியம். அவருக்கு குரு உச்சமா புதன உச்சமா? குரு உச்சமா இருந்தால்தான் முருகப்பெருமானுடைய அடியார்களே குருவா இருந்தாரு. பாம்பன் சாமிக்கு யாரு குருநாதர் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் தான் குருநாதர். வாரியார் சாமிக்கு யார் குருநாதர் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் தான் குருநாதர். சச்சிதானந்த சுவாமிக்கு குருநாதர் யாருன்னு பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் தான் குருநாதர். குரு உச்சம், அதுவே குருவாக இருந்தார். 2வது புதன உச்சம். அவருக்கு புதன் உச்சமாக இருந்தால் தான் தமிழ்ல வடமொழியும் தெலுங்கோ தமிழோ சமஸ்கிருதமோ மற்றும் உருது சொற்களை எல்லாம் தன்னுடைய திருப்புகள்ல கையாண்டிருக்கிறார். நிறைய இடங்கள ராவுத்தன் அலங்காரத்திலே வரும். ஈட்டடி சொல்லு பாத்தீங்கன்னா ராவுத்தன் வரும். ராவுத்தன் என்ற சொல்லு பாத்தீங்கன்னா உருது சொல். உருது மொழியில கூட இருக்கக்கூடிய சொல்லாடல்களை எல்லாம் மலைந்தெடுத்து அலங்காரத்துல பிழிந்து கொடுத்துகிறார். சமஸ்கிருத சொற்கள், தமிழ் சொற்கள், தெலுங்கு சொற்கள். அது மட்டும் இல்ல, சைவ வைணவ ஒற்றுமையை பற்றி மிக அற்புதமாக இந்த அலங்காரத்துல பேசுறார். எவ்வளவு அருமையான பாடல்களை பாடியவர். அவருடைய ஜாதகம் இன்னைக்கு கிடைச்சி இன்னைக்கு இந்த அவையில நம்ம சொல்லக்கூடிய பெரும் பாக்கியம் நாம் கேட்டிருக்கோம். ஐயா சொன்னாரு, ஆனி மாசம் மூல நட்சத்திரம். ஆனி மூலம் என்ன நட்சத்திரம்னு பாத்தீங்கன்னா, ஆனி மூலம் என்ன நட்சத்திரம்னா சாமி முருகப்பெருமானோட அருணகிரிநாதர் ஐக்கியமான நாள் தான் ஆனி மூலம். அதனாலதான் இன்னைக்கு குரு பூஜை நடத்துறோம். ஆனா அவருக்கு குரு பூஜைன்னு சொல்ல முடியாது, ஜெயந்தி விழான்னு சொல்றோம். ஏன் ஜெயந்தி விழானா, அவர் உடல் சமாதி பெறவில்லை. அருணகிரிநாதனுடைய உடல் வந்து சமாதி பெறவில்லை. கிளிரூபமாக இருந்து சுவாமியினுடைய திருக்கையில 12 கைகள்ல ஒரு கையில அமர்ந்து கந்தர் அனுபூதியை பாடி இறைவனோட 2.5 கலந்தார். அதனாலதான் அவருக்கு ஜெயந்தி விழா, வெற்றி விழான்னு. சில பேர் மட்டும்தான் வெற்றி விழா. ராமலிங்க சாமிக்கு மரணமில்லா பெருவாழா. 18 சித்தர்களுக்கெல்லாம் குரு பூஜைன்னு சொல்லுவாங்க. நாயன்மார்களுக்கெல்லாம் குரு பூஜை சொல்லுவாங்க. ஆகவே நமக்கெல்லாம் திதியை வந்து வழக்கமா சொல்லுவாங்க. இந்த திதியில வந்து தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஞானிகளுக்கு எல்லாம் திதி கிடையாது, நட்சத்திரம். அவர் பிறந்தது மிருகசிரிஷ நட்சத்திரம் 15/9/1440 ஆண்டுல நம்முடைய அருணகிரிநாத சாமி பிறந்தார். அப்படிப்பட்ட அருணகிரிநாத சாமி பிறந்த தேதி அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மிருகசிரிஷம். அவர் இறைவனோட ஐக்கியமான நட்சத்திரம் பார்க்கும்போது தான் ஆனி மாதத்துல வரக்கூடிய மூல நட்சத்திரத்துல அவர் ஐக்கியமாகிறார் என்று வரலாற்று செய்திகள் இடம்பெறுகிறது. ஆக இப்படிப்பட்ட அலங்காரத்துல மிக அற்புதமான பாடல்கள், ஒரு 108 பாடல்கள் அவர் பாடுறார். அந்த 108 பாடல்கள்ல ரொம்ப சிறப்பான பாடல், ஒரு பாடலை பாடினா கூட அந்த பாடலால் என்ன பயன்னு சொல்லிட்டு கேட்கிறார். இந்த அற்புதமான இந்த அருணகிரிநாதனுடைய ஒரே ஒரு பாடல் மட்டும் கற்றுக்கொண்டால், அந்த அலங்காரத்துல ஒரே ஒரு பாடல் மட்டும் கற்றுக்கொண்டா என்ன சிறப்புன்னு சொல்றாரு. இறைவனை வந்து வாழ்த்தும் போது, இறைவனை பாடி துதிக்கும் போதும் நாம பாதத்திலிருந்து திருவடியிலிருந்து அவருடைய சிரம் வரைக்கும் நம்ம வந்து புகழணும். அதே ஒரு மானிட பெண்ணை பார்க்கின்ற போதோ, மானிட அரசனை பார்த்து புகழும் போதோ அவனுடைய தலையிலிருந்து பாத வரைக்கும் பாடணும்னு சொல்லி இலக்கியத்துல மரபு. பாதாதி கேசம் கேசாதி பாதம் சொல்லுவாங்க. அப்படி
அவரை பத்தி பாடும்போது முருகன் எப்படிப்பட்டவன் என்று அருணகிரிநாதர் சொல்றார். நாமளும் அன்றாட முருகரை பார்க்கிறோம், வழிபடுகிறோம், ஆலயத்துல வந்து உற்சவ காலங்கள்ல சாமி வீதி உலா வரும்போதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அருணகிரிநாதர் எப்படி பார்க்கிறார் சொல்லி மிக அற்புதமான ஒரு செய்தியை வந்து அவர் சொல்றார். எப்படி சொல்றாருன்னா, சாமியை பார்க்கும் போது திருவடின்னு தான் பாக்குறார் அருணகிரிநாதர். திருவடையும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ ஒரு வடிவேலும் கடம்பும் தடம்புயம் 6 மறுவடிவான வதனங்கள் 6 மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிக்கொண்டவே. இந்த பாடல அதிகமா பாடுவார் ஒருவர். யார் பாடுவார் தெரியுங்களா? சத்தியவேல் முருகனார் பாடுவார் இந்த பாடலை. அவருக்கு யார் இந்த பாடலை உபதேசம் செய்ததுன்னா வாரியாசாமி செய்திருக்கிறார். வாரியாசாமி நம்முடைய சபையிலேயே இந்த பாடலை அதிகமா பாடியிருக்கிறார். ஏன்னா அருணகிரிநாதருக்கு ரொம்ப பிடித்த பாடலாம். அலங்காரத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பான பாடல் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அற்புதமான பாடல். சாமி பார்க்கும் போது என்ன பாக்குறான்? திருவடி. ஏன்னா திருவடி மட்டும்தான் அவனுக்கு பிறவி பயனை ஒழிக்கும்ன்ற. மற்ற எல்லா வகையான அபயத்தை காமிச்சுன்னா பயம் ஒழியும். முகத்தை பாத்தீங்கன்னா சாமியோட 16 செல்வமும் கிடைக்கும். சாமியினுடைய முழு கோலத்தை பார்க்கும் போது அஷ்ட ஐஸ்வர்யமும் நவநிதியும் கிடைக்கும். சாமியினுடைய சின்முத்தையை பார்க்கும் போது 108 வகையான சித்துகளும் கிடைக்கும். ஆனா திருவடியை பார்க்கும் போது நம்மளுடைய பிறவியே அழுக்குன்ற. உலகத்திலேயே பெரிய நோய் எதுன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் தீர்க்க முடியாத ஒரு நோய் எதுனா பிறவி பிணிதான். அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, SRM போனாலும் சரி, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நமக்கு பிறவி பிணி மட்டும் அறுக்க முடியாது. அந்த மருந்து யாரிடம் உள்ளது என்றால் முருகப்பெருமானிடமே உள்ளது. அதுதான் பார்த்த உடனே பாடுறாரு, முருகனை பார்த்த உடனே பாடுறாரு. என்ன பாருன்னா, திருவடியும், அந்த திருவடியில் என்ன இருக்குன்னா தண்டை இருக்கிறதா, சிலம்பும் இருக்கிறதா. அந்த தண்டையும் சிலம்பும் முழங்கும் போது நாம் இசையோடு நாம் இறைவனை வழிபடுகின்றோம். இசையினுடைய அந்த பெருமானுடைய நாட்டியத்தை நாம் பார்க்கின்ற போது நமக்கு பிறவி பெருங்கடல் நீங்கிறது என்றார். அடுத்து சொல்றாரு, ஊடுருவ பொறு வடிவேலும், அந்த பாறையை பிளந்து கிரௌஞ்ச மலையை பிளந்து நிற்கக்கூடிய வீர வடிவேலாகிய அந்த வடிவேலும் கடம்பும் கடம்ப மலரை கொண்ட மாலையை கொண்ட. கடம்ப மலர் முருகப்பெருமானுக்கே உரிய மாலை. தடம்புயம் 6 புயம் என்றால் தோல். 6 12 கைகளை உடையவர் முருகப்பெருமான். ஏன்பா முருகப்பெருமானுக்கு மட்டும் 12 கைகள்? யாரா சொல்லுவீங்களா? சிவபெருமானுக்கு எத்தனை கை இருக்கு? 4 கை. பார்வதி தேவி நம்ம ஆதி மொட்டையம்மனுக்கு எத்தனை கை இருக்கு? 4 கை இருக்குது. ஆனா முருகனுக்கு ஏன் 12 கை? என்னங்கம்மா? பருத்த தோல். தடம்புயம் 12 தோலும். 6 12. ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஆனா அருணகிரிநாதர் சுவைக்கிறார். எப்படி சுவைக்கிறார்னா, முருகனை பார்க்கும் போதே சுவைக்கிறார். சாமியை பார்க்கும் போதே அவருக்கு 6 12 வகையான கைகள் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு அவர் யோசிக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, முருகப்பெருமானுக்கு பெற்றோர் யார்? பார்வதி, சிவன். சிவனுக்கு 4 கை இருக்கு, பார்வதிக்கு 4 கை இருக்கு, 8 கை. இவருக்கு ஒரு 4 கை. 8 4 12 கை. அப்பாவும் அம்மாவனுடைய சொத்து. இப்ப தாத்தா அப்பாவுடைய அப்பா சொத்தும் மகனுக்கு தான் வரும், அம்மாவுடைய அப்பாவுடைய சொத்தும் மகனுக்கு தான் வரும். அதே போல அப்பா தன்னுடைய ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார், அம்மா தன்னுடைய அன்பையும் ஞானத்தையும் கொடுக்குறாங்க. ஆகவே இவங்களுடைய 4 கையும் துணை இருப்பான். யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. தாயினுடைய 4 கையும் துணை இருப்பான். ஆக 8 கை. அவருக்கு உரியது 4 கை. ஆகவே 12 கைகளை உடையவர்னு சொல்லி முருகப்பெருமான் எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. அற்புதமான செய்தி, யாருமே சொல்ல முடியாத செய்திய அருணகிரிநாத சுவாமி தன்னுடைய அலங்காரத்துல பதிவு பண்றார். அலங்காரம் பெருமானுடைய அழகை பத்தி பண்றார். அடுத்து சொல்றார், மறுவடிவான வதனங்கள் 6. வதனங்கள் என்றால் வதனங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முகம். தியாகராஜ பாகவதர் ஒரு பாட்டு பாடுவார், வதனமே சந்திர பிம்பமேன்னு பாடுவார். முகத்துக்கு வந்து சந்திரனை வந்து உவமை காட்டுகிறார். வதனமே சந்திர பிம்பமே. அந்த காலத்து பாடல்கள். இப்ப இருக்கிறவங்களா தியாகராஜ பாகவதர்னா யாருன்னு தெரியாது, பாடல்லாம் என்னன்னு தெரியாது, அதனுடைய ரசனை என்னன்னு தெரியாது. பாகவதர் இந்த வார்த்தையை எங்க இருந்து எடுக்கிறார்னா அலங்காரத்துல இருந்து எடுக்கிறார். அப்ப பாகவதர் இசை புலமை மட்டும் இல்ல, பாடல் புனையக்கூடிய நிலையிலையும் யாரிடமிருந்து பெறுகின்றார் என்றால் அருணகிரிநாதர் இருந்து பெறுகிறார். அதான் சொல்றாரு, மறுவடிவான வதனங்கள் 6 மலர் கண்களும். கை வந்து ரொம்ப வீரம் மிகுந்த கைகள், பல ஆயுதங்கள் கொண்டது. ஆனா பெருமானுடைய கண் இருக்கிறது எப்படிப்பட்டதான்? மலரை கூட மென்மையானது. மலரை காட்டிலும். சில மலர் வந்து மோந்தாலுமே சுருங்கிடுமா. சில மலர்கள் வந்து சில காலங்கள்ல மட்டும் தான் பூக்குமா. 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கக்கூடியது.
கேள்விப்பட்டீங்களா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். குறிஞ்சி மலை 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும். மூங்கில் பூ 100 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும். இது மாதிரி சில பூக்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் உரியது. அப்படிப்பட்ட இறைவனுடைய கண்கள் எப்படிப்பட்டது என்றால் மலர் கருணை, பகைவன் அன்பன் பக்தன் என்று இல்லாமல் எல்லாருக்கும் கருணை புரியவன் சொல்றாரு. ஆனாதான் சூரபத்மா சாமி வந்து அழிக்கல. சூரபத்மா என்ன பண்றாரு? சேவலாவும் மயிலாவும் இருந்து தன்னுடைய வாகனமாக மாற்றுகிறார். முருகப்பெருமான் யாரையுமே அழித்ததே கிடையாது. எல்லாரும் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பக்கமாக அவர் அணைத்து கொண்டார் சொல்லிட்டு சொல்றாரு. அதான் வதனங்கள் ஆறும் மலர் கண்களும் குரு வடிவாய் வந்து சாமிக்கு எப்படி வர்றாருன்னா முருகப்பெருமான்னு தோழமையா வரலைங்களாம், அடியாரா வரலையாம், குரு வடிவா வந்து நிக்கிறாருங்களாம். குரு வடிவாய் வந்து என் உள்ளம் குளிர, என் உள்ளத்திலே பெரும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய அளிப்பவனாக குதி கொண்டவனே என்று முருகப்பெருமானே அருணுகிறார். தான் பார்த்த விதத்தை அப்படியே நமக்கு கொடுக்கின்றார். சரி, இந்த அலங்காரம் பாடி முடிக்கிறார். இந்த அலங்காரத்துல மொத்தம் 108 பாடல் இருக்கு. ஒரு பாடல் காப்பு பாடல், விநாயகர் பாடல். 7 பாடல்கள் நூலுடைய பயனை பற்றி கூறுகிறது. மீதி 100 பாடல் ஒரு பாடல் மட்டும் சொல்றாரு. இந்த நூலை பயின்றால் என்ன சிறப்புன்னு சொல்றார். இந்த பாடலை படிக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அரிது அரிதுன்னு சொல்றாங்க. அரிது அரிது மாநிலராய் பிறத்தலே அரிதுங்களா. அடுத்து கூன் குருடு செவிடு மலடி நீங்கி பிறத்தல் அரிது. அதனினும் அரிது கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது. அதுல பெரிய புண்ணியம் செய்து அதோட அரிதுன்னு சொல்றாங்க. இதுல ஒரு பெரிய சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாடலை படிப்பதற்கு எத்தனையோ யுகங்கள் இருந்து இந்த மானுட சட்டை தாங்கி இந்த உடல் எடுத்து கேள்விகளை வெற்றி பெற்று அதை நினைவு கூர்ந்து சிந்தையில நிறுத்தினா மட்டும்தான் இந்த பாடலை படிக்கணும். இல்லைன்னா படிக்கவே முடியாது, தொடவே முடியாதுன்றான், கிட்ட கூட வர முடியாதுன்றான். அப்படிப்பட்ட அந்த பாடலை படிப்பதனால் என்ன பயன் சொல்லும் போது, ஜலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார்ன்ற. ஜலம்னா இந்த பார்க்கடல், இந்த கடலையே ஆளக்கூடியவன் யாருன்னா மன்னன் தான். இன்னைக்கு கூட கடலால தானே பிரச்சனை. நமக்கு கேஸ் வரைக்கும் வந்து நிக்குது அந்த பிரச்சனை. எந்த பிரச்சனை? ஈரான இஸ்ரேலும் அமெரிக்காவும் அடிச்சு கொள்ளக்கூடிய இடம். அங்க இருக்கக்கூடிய முன்னீர்கள், 3 கடல்கள் சூழப்பட்ட இடங்கள் உனக்கு எனக்குன்னு பேரரசுகள் எல்லாம் அடித்துக் கொள்கிறது. அதனுடைய எதிரொலியா நமக்கு கேஸ் கிடைக்க மாட்டேது, வண்டிக்கு பெட்ரோல் கிடைக்க மாட்டேது. எவ்வளவு பெரிய சிரமம் பாருங்க. ஆகவே ஜலம் காணும் வேந்தர் தமக்கு அஞ்சார். அரசனுக்கு அஞ்ச வேண்டிய தேவையில்லை. யமன் சண்டைக்கும் அஞ்சார். கடைசியா 96 வகையான கருவிகளையும் கூறு போறவன் யாருன்னா காலனா. காலன் முடிந்த உடனே காலன் வந்து நிப்பானா. காலன் வந்தா காலன் முடிந்துவிடும். காலன் வந்தா காலம் முடிந்துவிடும். காலம் முடிய போகிறது என்றால் காலன் வந்து விடுவான். ஆகவே உலகத்திலே கடைசியா யாரிடம் ஏமாறினாலும் ஏமாறலாம், யமனிடம் ஏமாறாதுன்னு சொல்றாங்க தமிழர்கள். அப்படிப்பட்ட யமனிடம் அஞ்சார், சண்டைக்கும் அஞ்சார். துலங்கா நரக குழிக்கும் அணுகார். இந்த உலகத்துல வந்து செய்கின்ற பாவத்திற்கு ஏற்ப நரகமும் புண்ணியமும் அல்லது நரகமும் சொர்க்கமும் கிடைக்கும் என்று அறிஞர்களும் ஞானிகளும் சொல்றாங்க. ஆகவே இந்த உலகத்துல யமனன் என்று சொல்லக்கூடிய இறப்புக்கு அப்புறமா ஒரு பயம் இருக்கு. இறப்பு தான் பயம் இல்லைன்னு இல்லைங்களா? இறப்புக்கு அப்புறமாவும் என்ன ஒரு பயம் இருக்குதுன்னா, நரகம் கிடைக்குமா சொர்க்கம் கிடைக்குமா, அதுவும் ஒரு பயம் என்று சொல்லுகிறார்கள். இப்போது வாழ்கின்ற காலத்திலேயே நரகமும் சொர்க்கமும் நம்ம பார்த்துறோம். ஆகவே நரக குழிக்கு அணுகார், துட்ட நோய் அணுகார்னு சொல்றாரு. மொத்தம் எவ்வளவு நோய் இருக்குங்களா? மருத்துவர்கள் சொல்றாங்க, இந்த உடம்பு 8 ஜான் உடம்பா. அவங்கவுங்க உடம்புல அவங்கவுங்க விரலால நாம் எண்ணினோம் என்றால் 8 ஜானு. ஆனா இந்த 8 ஜான் உடம்புல எத்தனை நோய்கள் வந்து புகுகிறது என்றால் சித்த மருத்துவர் சொல்றாங்க. எவ்வளவு நோய் இருக்குன்றீங்க? இந்த உடம்புக்கு வரக்கூடிய நோய் எத்தனை நோய் இருக்குன்றீங்க? 4448 நோய் இருக்குமா? 4448 நோய் இந்த உடலை அணுகுமா, வினையின் காரணமா அணுகுன்றாங்க. அப்படி 4448 நோயிலும் முறியடிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாமம், அதுதான் முருகா என்ற நாமம்ன்றான். மூணா முகுந்தன், ரூ என்றால் ருத்ரன், கா என்றால் கமலன். ஆகவே முருகன், ருத்ரன், கமலன் இந்த 3 எழுத்தையும் சுருக்குனாதான் முருகா என்ற எழுத்து. இந்த முருகா என்ற எழுத்து பக்தியினால் வரக்கூடியது. அப்படி வந்தது என்றால் எத்தனை வகையான துட்ட நோய்கள் இருந்தாலும் அதுல இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றார். அடுத்து சொல்றார் கலங்கார். கலங்கார்னா கலக்கம் அடைய வேண்டாம். எதுக்காக? புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும். இந்த உலகத்திலேயே கலக்கம் எது வருதுன்னா யானையாலையா கரடியாலையா, அடுத்து புலியால. தோப்பாசாமின்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, போகும்போது ஆடு போதுன்னு வரான், போகும்போது மாடு போதுன்னு வரான், போகும்போது சிங்கம் போதுன்னு வரான். ஏன்னா அவங்க குணநலன்களை அறிந்து அந்த எண்ணத்தின் பிரகாரம் அவர் சொல்லுவாராம். வள்ளலார் அந்த வழியா போனாருங்க. போகும்போது தோப்பாசாமி சொன்னாராம், உத்தம மனிதன் போகிறான்னு சொல்லி தன்னோட உடம்பெல்லாம் மூடிக்கினாராம்.
அப்போ குணத்தின் அடிப்படை இப்போ யானை கரடி புலி எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா யானை கரடி புலி ரூபத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு சொல்றாரு பாருங்க. புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் அலங்கார நூற்றுள், அலங்கார நூல்லாம் இந்த 108 பாடல்கள் ஒரே ஒரு கவிதான் கற்றறிந்தவரே. அந்த ஒரு பாடலை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் இத்தனை வகையான பயங்களில் இருந்து நாம் விடுபடலாம், நம்மளுடைய ஆன்மா விடுபெறும் சொல்லிட்டு ஒரு பாடலை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். மிக அற்புதமான ஒரு பாடலை அவர் சொல்றார். என்ன சொல்றனா, சாமியா அலங்காரத்துல வடிவமைச்சாரு, நாம் பார்த்து ரசித்தோம். இப்போ சாமியினுடைய இயல்பான விஷயத்தை பார்த்து ஒரு பாடலை பாடுறார். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெற்பனை. சேந்தன் என்றால், சேந்தன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா சிவந்த நிறத்தை உடையவன் பேர். முருகன் எந்த நிறத்தை உடையவன்? சிவந்த நிறத்தை உடையவன். ஏன் முருகன் சிவந்த நிறத்தை உடையவன்? விநாயகர் எந்த நிறத்தை உடையவர்? விநாயகர் எந்த நிறத்தை உடையவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரிய நிறத்தை உடையவர். யானை எந்த நிறம்? கரிய நிறம். அதே மாதிரி விநாயகர் குயவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் செய்வாங்க. எந்த மண்ணில செய்வாங்க? களிமண்ல தான் செய்வாங்க. அதுவும் கருமைய நிறம் தான். ஆகவே சேந்தன் என்ற சொல்ல முருகனுக்கு கையாளுறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து வெளியே வருகிறார் முருகப்பெருமான். நெருப்பு எந்த நிறங்க? செந்நிறம், சிகப்பு. சூரியன் மறையும் போது எந்த நிறத்துல இருக்கு? சிகப்பு. உதிக்கின்ற போது சிகப்பு. ஆகவே முருகப்பெருமான் எந்த நிறத்தை உடையவன்னு சொல்லும் போது சேந்தனை. அடுத்து சொல்றாரு கந்தனை. கந்தன் என்றால் வாசம் மிகுந்தவன், அடியாரனுடைய உள்ளத்தை அறிந்தவன் பேர். அடுத்தது செங்கோட்டு வெற்பனை. திருச்செங்கோடுன்னு ஒரு கோயில். அங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிகவும் அழகு நிறத்தில் உடையவன், மிக அற்புதமான கோல வடிவம் கொண்டவன். செங்கோட்டு வெற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை. செஞ்சுடரை கொண்ட ஞான வடிவேலை இறைவன் கையிலே தாங்கி கொண்டிருக்கிறான். நம்முடைய சிவபெருமானுடைய ஆயுதத்துக்கு பேரு சூலம். நம்மளுடைய பெருமாளுடைய ஆயுதத்துக்கு பேரு சக்கரம். ஆனா முருகப்பெருமானுடைய ஆயுதத்துக்கு மட்டும்தான் என்ன பேருங்களாம்? ஞான வடிவேல்னு பேருங்களாம். அந்த வேலை பார்க்கும் போது அறிவும் கிடைக்குமா, ஞானமும் கிடைக்கும். ஞான வடிவேல் செஞ்சுடர்வேல் வேந்தனை. வேந்தன்னா தலைவன் பேர். யாருக்கு தலைவன்? ஞானத்திற்கெல்லாம் தலைவனா. உலகத்துல கடைசியா இந்த உலகத்துல எதை பெற முடியும் என்றால் கல்வியை பெறலாம், செல்வாக்க பெறலாம், மாட மாளிகைகளை பெறலாம். ஒரு மாடம், 2வது மாடம், 3வது மாடம், 4வது மாடம் அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டு கூட போலாம். ஆனா எதை பெற முடியாது என்றால் ஞானத்தை பெற முடியாது. ஞானத்தை தரக்கூடியவன் முருகப்பெருமான். அவன் மட்டும் இல்லை, அவனுடைய ஆயுதமும் ஞானத்தை தருமா. சங்கு சக்கரம் அழிக்கும், சூலாயுதமும் அழிக்கும். ஆனா வேல் அழிக்காது. என்ன அவனை மீட்டுருவாக்கம் பண்ணி அவனுக்கு ஞானத்தை தேற்றத்தை ஏற்றுவிக்கும்னு சொல்றாரு. அதான் அற்புதமா சொல்றாரு. செஞ்சுடர் வேல் வேந்தனைன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு செந்தமிழ் நூல் விரித்தானை. உலகத்திலே தமிழ் நூல்களை உலகம் முழுக்க விரித்தவன் அவர் தான். ஏன்னா முதல்ல முருகப்பெருமானுடைய ஒரு நூலை அகத்தியருக்கு உபதேசித்திருக்கிறார். யாருன்னா கேட்டீங்கன்னா நம்புவீங்களா? நாம இறைவனை கோயில தான் வழிபடுறோம். ஆனா முருகப்பெருமான் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். 2000 வருஷத்து சுவடி. நக்கீரருக்கு உபதேசித்திருக்கிறார், அகத்தியருக்கு உபதேசித்திருக்கிறார். அந்த நூலுடைய பெயர் என்ன தெரியுங்களா? முருகப்பெருமான் அருள் செய்த அகத்தியர் முருகப்பெருமானுடைய 6 எழுத்து அந்தாதின்னு பேர். அந்த நூலுடைய பேர் 6 எழுத்து அந்தாதி. ஆறுமுகனுடைய 6 எழுத்து அந்தாதி என்ற பேர். ஆகவே நூலை முதலில் உரைத்தவன் சிவபெருமான். நூல் எழுதினாரா தெரியல, திருமால் நூல் எழுதினாரா தெரியல, ஐயப்பன் நூல் எழுதினாரா தெரியல. ஆனா முருகப்பெருமான் நூல் எழுதியிருக்கிறார். என்ன நூல்னு பாத்தீங்கன்னா ஆறுமுக பெருமானுடைய 6 எழுத்து அந்தாதின்னு பேருங்க. ஆகவே இந்த தமிழுக்கு கடவுளாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். 12 கைகள். சாமிக்கு எத்தனை கை? 12 கை. அதே போன்று தமிழ் எழுத்துல உயிர் எழுத்துல மொத்தம் எத்தனை எழுத்து? 12 எழுத்துக்கள். 12 எழுத்துக்கள் தான் அவருடைய கைகள்ல இருந்து பிறந்ததுனா. அடுத்து சொல்றார் மெய் எழுத்துக்கள் 18 எழுத்துக்கள். சாமிக்கு எத்தனை வதனங்கள்? 6 முகம். ஒரு முகத்துல சாமிக்கு சிவபெருமான போலவே 3 கண்கள். அப்ப 6 முகத்துக்கு 18 கண்கள், 18 மெய் எழுத்துங்க. அவனுடைய ஆயுதம் வேல். அந்த வேல் எப்படி இருக்குன்னா அக்கு என்ற ஆயுதம் போல இருக்கலாம். அக்க போட்டு பாருங்க, அப்படியே வேலா வரும் பாருங்க. ஆகவே தமிழ் வேறில்லை, முருகன் வேறில்லை. ஆகவே செந்தமிழ் நூல் விரித்தானே என்றார். இந்த இமயம் முதல் இலங்கை வரை, இன்னும் பின்னால இருந்த குமரி கண்டம் வரை சங்கம் வாய்ந்து தமிழுக்கு தலைவனாக இருந்தவன் நம்மளுடைய முருகப்பெருமான். பரிபாடல் என்று சொல்லக்கூடிய 2000 ஆண்டுகளுக்கு முன்ன இருந்த நூல்ல முருகனுடைய சிறப்பை பற்றி பேசப்படுகிறது, முருகனுடைய வழிபாடை பற்றி பேசப்படுகிறது. நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த 10 ஓம்ப பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்ற இத்திரத்தை இட்டுத்தொகை முருகப்பெருமானுடைய குறிப்புகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது.
ஆகவே தமிழுக்கு தலைவனாக இருந்து சங்கம் வைந்து சங்கத்தை ஆண்ட தலைவனாக இருந்தவன் நம்முடைய கடவுள் முருகப்பெருமான் சொல்லி செந்தமிழ் நூல் விரித்தானை அடுத்து ஒரு அற்புதமான சொல்றாரு. விலங்கு வள்ளி காந்தனைன்றார். ஓலைச்சொல்ல ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. என்ன வேறுபாடு பாத்தீங்கன்னா, விலங்கு வள்ளி காந்தனைன்ற ஒரு சொல்லு, விலங்கு வள்ளி காத்தனைன்ற ஒரு சொல்லு. இன்னும் மட்டும்தான் வித்தியாசம். ஓலைச்சொல்ல காந்தனே இருக்கா, காத்தனைன்னு இருக்கலாம், காத்தனைன்னு இருக்கு. புத்தகத்துல பாத்தீங்கன்னா காந்தனைன்னு இருக்கு. விளங்கக்கூடிய விளங்குகின்றன அழகு பொருந்திய வள்ளி. வள்ளி மலையில போனீங்கன்னா இன்னைக்கு அந்த தாயாருடைய அழகை பார்க்கலாம். வள்ளி திணைப்புனை காத்த இடங்களை பார்க்கலாம். வள்ளி அங்க முருகப்பெருமானை திருமணம் செய்த கோலங்களை எல்லாம் நீங்க பார்க்கலாம். முருகனும் வள்ளியும் ஆனந்தமா இருந்த இடங்களை எல்லாம் இன்று நீங்க பார்க்கலாம். இன்னும் மாறாத இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா வள்ளிமலை மட்டும்தான். அதற்கு முன்னால சமணர்களுடைய இடமா கூட இருந்தது. சமணர்கள் தான் காப்பாற்றிய இடமா இருந்தது. விலங்கு வள்ளி, விலங்குனா அழகு பொருந்திய வள்ளி. காந்தனை, காந்தனை என்ற சொல்லுங்க என்ன பேருனா ஈர்த்தவன் பேர். வள்ளியை ஈர்த்தவன் காந்தனை. காந்தம் என்றால் ஈர்க்கக்கூடியது. உலோகங்களில் ஒன்று காந்தம். காந்தம் இரும்பை ஈர்க்கும். மக்கள் எல்லாம் இரும்பு, இறைவன் காந்தம். ஆகவே காந்தனை என்று சொல்லும் போது வள்ளியை ஈர்த்தவன் என்ற ஒரு சொல்லு. ஆனா வள்ளியை ஈர்க்கின்ற போது அவன் எப்படி போனானா, எப்படி போயிருக்கிறாரு? முதியோர் கோலத்துல போயிருக்கிறார். யானையினுடைய மிகப்பெரிய யானை மதம் வந்து திருத்துகின்ற போது முதியோரிடம் வந்து வள்ளி மாட்டிக்கொள்கிறான். அப்பொழுது காந்தனை ஈர்க்கின்றவன் ஒன்று. இரண்டாவது விலங்கும் வள்ளி காத்தவனை. யார காத்தான்? வள்ளியை காத்தவன். எப்பன்னு பாத்தீங்கன்னா, அந்த யானை செருவில் வென்று பகையாக மதம் கொண்டு வருகின்ற போது அப்படி யானையினுடைய பகையை ஒழித்து வள்ளியை காத்தவன் சொல்கின்றார். ரெண்டு சொல்லு, காந்தனையா காத்தனைனா. அடுத்து சொல்றாரு கந்த கடம்பனை. கடம்ப மலர்களை சூடியவன். முருகப்பெருமானுக்கு பிடித்த மலர் எதுன்னு பாத்தீங்கன்னா கடம்ப மலர். இந்த கடம்ப மலர் சதய நட்சத்திரத்திற்கே உரியது. சதய நட்சத்திரத்துக்கு உரிய மலர் எதுன்னு பாத்தீங்கன்னா கடம்ப மலர். ஆகவே கந்த கடம்பனை கார்மயில் வாகனனை. கார் என்றால் நான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார் என்றால் மழை மேகம்னு பேர். இன்னைக்கு கூட நம்முடைய அருணகிரிநாத ஜெயந்தியை கொண்டு அருமையான ஒரு தூறல் மழை பெய்தது. ஆகவே மேகம் வந்தவுடனே மயில்கள் எல்லாம் என்ன பண்ணுமா? ஆடுமா. மேகத்தை பார்த்தவுடனே மயில் ஆடும். ஆகவே அந்த மேகத்தை பார்த்தவுடன் எப்படி மயில்கள் ஆடியதோ அந்த மயிலை வாகனமாக கொண்டவன் நம்முடைய முருகப்பெருமான். சாந்துணை போதும் கடைசி வரைக்கும் மறவாதவர்க்கு, யாரை? இறைவனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வு இல்லையேன்னு ஒரு பாடலை பாடி முடிக்கிறார். கார்மயில் வாகனனை, மேகம் பொருந்திய மழையாக இருக்கக்கூடிய அந்த மேகம் வருகின்ற போது அதை கண்ட மயில் இனங்கள் எல்லாம் ஆடும். அப்படி ஆடக்கூடிய அந்த மயிலினங்களுக்கெல்லாம் தலைவன் யார் என்றால் எங்களுடைய முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை யார் ஒருவர் மறவாமல் இருக்கிறார்களோ கடைசி வரைக்கும், சாந்துணை போதும் கடைசி வரைக்கும் சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்விலேயே அவங்களுக்கு ஒரு குறையும் வராது என்று இந்த அலங்காரத்தில் மிக அற்புதமாக நம்முடைய அருணகிரிநாத சுவாமி சும்மா சிறப்பா சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த அலங்காரத்தை யார் ஒருவர் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் பாடினாலும் அவர்கள் இந்த அத்தனை வகையான பயனையும் பெறுவார்கள் என்பது திண்ணம். இந்த அற்புதமான விஷயத்தை இன்று நாம் முருகனுடைய அருளா நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். முருகனுக்கு ஒரு உபதேசம் அருணகிரிநாதர் கொடுக்கிறார். அந்த முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு கொடுக்கக்கூடிய உபதேசம் எப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே எதுவுமே ஈடு இணையே கிடையாது அவர் கொடுத்த உபதேசம்ன்றார். உலகத்திலேயே தலை சிறந்தது எதுனா தேன். தேன் என்றும் பாகு என்றும். பாகு என்றால் சர்க்கரை. உலகத்திலேயே சுவை மிகுந்தது தேனு, பாகு. அழியாதது, மீதெல்லாம் அழியும். எல்லா வகையான உணவுகளிலும் வாங்கக்கூடிய உணவுகள் எல்லாம் ஒரு நாளைக்கு மேல இருக்கிறது, அழிந்து விடும். வள்ளலார் சொல்வார், உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையன்வார். ஆனா உலகத்திலேயே அழியாத பொருள் இரண்டு தான். ஒன்று தேனு, இரண்டாவது பாகு. அந்த தேனுக்கும் பாகு கூட ஈடு இணைய காட்ட முடியாது என்றாரு அருணகிரிநாத சுவாமி. தேன் என்றும் பாகென்றும் உவமத்துக்கு ஒன்னா. உவமம்னா அதுக்கு இது உவமைன்னு சொல்லுவாங்க, அந்த உவமத்திற்கு ஒவ்வாதது. சரி, அடுத்து சொல்றாரு மொழி தெய்வ வல்லின்றார். கோன், மொழி தெய்வ வள்ளி கோன்னு சொல்றாரு. மொழி தெய்வ வள்ளி கோன்னா என்ன, எப்படி சொல்ல விளையாடுறாரு பாருங்க அருணகிரிநாத சுவாமி. தெய்வ வள்ளி கோன். கோன் என்றால் அரசன். யாருக்கு அரசன்? வள்ளிக்கு அரசன். வள்ளி யாரு? தெய்வமா, தெய்வ மடம் ஆதுன்னு சொல்றாங்க.
தெய்வ மடமாதுவாகிய வள்ளி, தெய்வாம்சம் பொருந்திய வள்ளின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் தெரியுங்களா? முருகனுக்கு இன்னொரு மனைவி பேர் என்ன? தேவயானை. தெய்வம் வள்ளி கோன், இருவருக்கும் அரசன்னு சொல்றாங்க. தெய்வ அம்சம் பொருந்திய வள்ளின்னு சொல்லலாம். ஆனா சொல்லு ஒண்ணுதான் போறாரு, தெய்வ வள்ளி கோன்னு சொல்றாரு. தெய்வ அம்சம் பொருந்திய வள்ளின்னு ஒரு பொருள் உண்டு, தெய்வ யானை வள்ளி இருவருக்கும் கோன், இரண்டு பொருள்களை சொல்லக்கூடியது. எவ்வளவு அற்புதமான சொல்லாடலை போறாரு பாருங்க. இது மாதிரி எந்த ஒரு கவிஞனும் போட முடியாது. இந்த பாடல்களை எல்லாம் உருகி உருகிதான் கண்ணதாசன் என்ன பண்றாருன்னா அற்புதமா ஒரு பாடல் பண்றாரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, தொட்டிலுக்கு அன்னை, கட்டிலுக்கு கண்ணி, பட்டினிக்கு தீனி, கெட்ட பின்பு ஞானி. அப்படின்னு அது அப்படியே பிரிஞ்சு ரெண்டு சொல்லியே உலகத்தை வெல்றாரு கண்ணதாசன். எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க, யாருமே செய்ய முடியாத விஷயம். தெய்வ வள்ளி கோன்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு, ஒரே ஒன்றுதான் எனக்கு உபதேசித்தார், ஒன்றவன் தானே. திருமூல சொல்ற ஒன்றவன் தானே, ஒன்றென்று தெய்வம் உண்டென்று என்றாரு பட்டினத்தார். அதுதான் சொல்றார், எனக்கு உபதேசித்தது ஒன்றே ஒன்றுதான். கூட ஒன்றோ அது என்னால சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. முருகனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு இந்த உலகத்துல யாருக்கும் என்னால சொல்ல முடியாது என்றார். சரி, பாலுக்கும் தேனுக்கும் ஓமையே சொல்ல முடியாது, அதை விட கடந்தது முருகனுடைய பக்தி. வாயில சொல்ல முடியாது, ஆனாலும் சொல்ல முடியுமான்னு பாக்குறேன். அது வானம் அன்றுன்றார், கால் அன்று, கால்னா காத்து, காலம் அன்றுன்றார். தீ அன்றுன்றார், நெருப்பங்க அன்றது என்றது. நீர் அன்றுன்றார், நீரும் கிடையாது என்றார். அடுத்து சொல்றாரு, மண்ணும் அன்றோ, மண்ணும் கிடையாது. அப்போ இந்த உலகம் 5 வகையான பூதங்களால் உருவாக்கப்பட்டது. சிவபெருமானுக்கு பூதம் உண்டுன்னு, பூத படவுடையான். சிவபெருமானோட பூதப்படை எதுன்னு பாத்தீங்கன்னா மண்ணு, நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம். ஒரு பூதத்தை சிலுப்பினாலுமே உலகம் தடமாறும், ஊழி காலம் வந்துருமா. அப்படி பண்ற அந்த செய்தியை இந்த உலகமே இந்த பஞ்சபூதத்தால் ஆனது. ஆனா அந்த பஞ்சபூதத்துக்கு அப்பாற்பட்டது எனக்கு கொடுத்த உபதேசம்ன்றார். மண்ணன்று, காலன்று, நீரன்று, நெருப்பன்று, ஆகாசமும் அன்றுன்றார். அடுத்து சொல்றாரு, தான் சொல்ல முடியுமா? தான் சொல்ல முடியாதான். நான் அன்று, தானும் கிடையாது, நானும் கிடையாது. தான் அன்று, நான் அன்று சொல்லு. அசிரியரை அன்று, அசிரீரியம் கிடையாதான். சரீரி அன்று, சரினா தேகம், தேகம். இது அத்தனைக்கும் அப்பாற்பட்டது எனக்கும் முருகனுக்கும் உள்ள அனுபவ ஞானம், அந்த அனுபூதி நிலைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. தனி நிலையில் சிவஜோதியில் கூடி தனித்து சுகித்து இன்புற கூடிய சிவஞானமாகும். இந்த ஒரே ஒரு வார்த்தையோட முடிச்சிடாரு. இந்த வார்த்தையை பிடித்தவர் தான் நம்முடைய பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள். அவர் அந்த நிலையை பெறுகிறார். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இது பஞ்சபூதங்களும் கிடையாதான், தான் கிடையாதான், நான் கிடையாதான், தேனுக்கும் பாகுக்கும் ஒப்பிட முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் உபதேசத்தை எனக்கு வழங்கியவன். அதனால்தான் இவருடைய பாடல்கள் எல்லாம் அருட்பாடல்கள், முருகப்பெருமானுடைய அருட்பாடல்கள். அதுல சிறந்த பாடல்கள் இந்த 108 பாடல்களை கொண்ட கந்தர் அலங்காரம் என்று கூறி எனக்கு மிக அற்புதமான இந்த வாய்ப்பினை வழங்கி இந்த ஆடி மாதத்திலே முதல் நாளிலே நம்முடைய மிக சிறப்பான இந்த நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய அருணகிரிநாத பக்த ஜன சபைக்கும், சபையினுடைய செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும், இத்தனை நேரம் மிக அற்புதமான இந்த செய்தியை கேட்ட உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்றேன். ஒருத்தர் என்ன பண்ணார்னா, ஒரு பெரிய துறவி கிட்ட போனாராம். சாமி, வீட்டுல இருந்த ஞானத்தை பெறலன்னா ஏன் கோயிலுக்கு வந்த ஞானத்தை பெறணும்னு கேட்டாராம். அந்த துறவி சொன்னாராம், வீட்டுல இருந்த ஞானத்தை பெறலாம், இருந்தாலும் நான் கோயிலுக்கு வந்து ஞானத்தை பெறலாம்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னு கேட்டுக்கப்பா, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுப்பானாராம். துறவி கேட்ட உடனே அவன் என்ன பண்ணானா, வீட்டுல போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தானா. தண்ணி எப்படி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க? ஒருத்தர் தண்ணி கேட்கிறாரு, எப்படி கொடுப்பாங்க? சொம்புல எடுத்து வந்து கொடுப்பாங்க. ஆனா துறவி தண்ணி தான் கேட்டாரு, சொம்பு கேட்கல. சொம்புல தண்ணி எடுத்துட்டு வந்தா கேட்கல. என்ன கேட்கிறாரு? தண்ணி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஆனா கொண்டு வந்து என்ன பண்றாரு? சொம்புல கொண்டு வர்றாரு. சொம்பு இல்லாம எப்படிமா கொண்டு வர முடியும்? கையில கொண்டு வந்தா என்ன ஆகும்? தண்ணி ஒழிக்கிடும். அது மாதிரி தனித்து இருந்து வீட்டுல ஞானத்தை அடைய முடியாது, அடியார்களோடு சேர்ந்து இருந்து இந்த ஞானத்தை அடைய முடியும். ஆகவே சொம்பு என்பது கலசத்தை பொருந்து ஆலயம். ஆகவே ஆலயத்தின் வாயிலாக அடியார்களுடைய தொடர்போடு இந்த ஞானத்தை அடைய முடியுமே தவிர தனித்து நின்று அடைவதனால் எந்த பயனும் இல்லை என்று இந்த கதையின் மூலமாக இந்த கருத்தை அமைத்து
எமக்கு அற்புதமாக இந்த வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உருவாய் அருவாய் உலராய் இலதாய் மறுவாய் உணராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் துகனே. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. நன்றி ஐயா, நன்றி ஐயா.